இன்னைக்கு இந்த ஜெய்ஜாண்டிக்கான 50 HP டிராக்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மேசிவ் ஃபர்கியூசனோட மேக்னாட்ரெக் 8055ங்கிற டிராக்டருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 HP டிராக்டருங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பல்கியான டிசைனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 50 HP டிராக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிராக்டர் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் இந்த டிராக்டரை வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு வந்து இந்த டிராக்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி புது பைக்ஸ் டிராக்டர்ஸ் ரிவ்யூஸ் ரெகுலர் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப் மேசிவ் ஃபர்கியூசனோட இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா மேக்னாட்ரெக் அப்படிங்கிற சீரியஸுக்கு கீழே வருதுங்க. ஸோ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக அக்ரெசிவாக ஒரு பெரிய டிராக்டர் ஃபீல் வந்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 HP கேட்டகரி கீழே தான் வரும். ஆனால் இதோட லுக் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 and 70 HP கிட்ட இந்த வண்டியோட லுக் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல பெரிய டிராக்டராக இருக்கிற மாதிரி அந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த பானட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக ரொம்ப ஒரு லுக்கிங்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எம்எஃப் டிராக்டருக்கு ரொம்ப ஒரு ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இந்த பானட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் பானட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து மெட்டல் பானட்டாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபைபரில் வந்து உங்களுக்கு வராது. மெட்டாலிக் ஃபினிஷில் இந்த வண்டியோட பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. பானட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்து வர மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட்லைட் செக்ஷன் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜஸோட லுக்ஸும் நல்லா இருக்குது. லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருந்தும் நல்லா ஃப்ரீயாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இடத்துல இருந்தும் ஏர் வரதுனால வண்டியோட கூலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெட்டல் பானட் தான் உங்களுக்கு வரும். மேசிவ் ஃபர்கியூசனுக்கான லோகோ வந்து இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த 8055ங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நல்லா இலுமினேட் ஆகி வர மாதிரி நல்ல ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மேக்னாட்ரெக்கான ஸ்டிக்கரிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சேஸுக்கும் கொஞ்சம் மேலே பானட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வராது. ஸோ உங்களுக்கு சேஸ் வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பம்பர் வந்து போடணும். ஆனால் டிராக்டர் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து பம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே இந்த வண்டியோட லுக் வந்து நல்லா இருந்திருக்கும். நம்ம ஃப்ரண்ட் லிஃப்டிங்லாம் ஆகாமல் இந்த வண்டியை வந்து நம்ம இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த வண்டியோட டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 750/16 நல்ல ஒரு பெரிய டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃபோட டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் வந்து வருதுங்க இந்த வண்டியோட அலாய் செக்ஷன்ஸ்லாம். ஸோ இந்த ரியர் வீல் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடரான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 450 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ரொம்ப நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டான ஒரு வண்டியாக இருக்குது. ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹேலேஜ் ஒர்க்குக்கெல்லாம் போகிறீங்கன்னா காட்டில் வரப்பெல்லாம் தட்டினாலும் உங்களுக்கு வந்து இது வந்து மோதாது. ஸோ அந்த மாதிரி நல்லா ஹைட்டாக வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பானட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் டேப் பண்ணாலே ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்ட்ரெச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ரேடியேட்டருக்கான கவர்ஸ்லாம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டஸ்ட்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 60 HPக்கு வந்து இருக்கிற மாதிரி ட்ரை டைப் ஏர் ஃபில்டரை வந்து கொடுத்துருக்காங்க. சைலன்சரோட டிசைனை பாருங்களேன், செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இது, இந்த இடத்துல ஒரு கார்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து ஏதாச்சும் மட்டை கட்ட அடித்தாலும் உங்களுக்கு வந்து அது உடையாத மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஸுக்கும் கீழே வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு வந்து நல்லா வந்து ஏர் வெண்டிலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் வண்டி வந்து நல்லா கூலிங்காகவே இருக்குங்க. அடுத்து இந்த பம்பு வர செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி வச்சு கொடுத்து ஸோ வந்துட்டு இந்த பம்பு வந்து ஏதாச்சும் மட்டை கட்ட அடித்தாலும் உங்களுக்கு வந்து அடியாகாத மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்டர்னேட்டர் பம்பெல்லாம் வந்து அடியாகாத மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு குட்டியான செல்ஃப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியில் 2 ஹைட்ராலிக் பம்பு வந்து வருங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இன்னொன்று வந்து சீட்டுக்கு அடியில் இருக்கும். ஸோ இந்த பவர் ஸ்டேரிங்கான ஹைட்ராலிக் ஆயில் வந்து தனியாக ஒரு குட்டியாக ஒரு டேங்க் வச்சு அதில் வந்து தனியாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரோன் ஆயிலில் ஓடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரோன் ஆயிலில் இருக்கிறதும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக திரும்பும். ஆனால் பட் இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா லைஃப் கொடுக்குங்க. ஸோ எஃபிஷியண்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த டேங்கில் வந்து ஏர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருணும். ஆயில் வந்து குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கணுங்க. அடுத்து இந்த இடத்துல வாட்டர் செப்பரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலேயே இன்ஜின் ஆயில் ஃபில்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 டீசல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டை ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டீசல் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போஷ் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீசல் பம்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஷோட இன்லைன் பம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் 3 சிலிண்டருக்கான இன்ஜின் வந்து வந்துடும். மேக்னாட்ரெக்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்ஜினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாட்ட ஒரு டார்க்கியான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 3300 சிசிக்கான இன்ஜின் வந்து இதில் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 50 HP பவரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் மாதிரி எலமெண்ட் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் மாதிரியான ஒரு செக்ஷன். அஃப்கோர்ஸ் இந்த வண்டியில் லிக்விட் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து கூலான காற்றை இழுத்து இன்ஜினோட சம்புலையும் அந்த மேலே ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து விடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் சிஸ்டம் மாதிரி, அடிஷ்னல் கூலிங் சிஸ்டம் மாதிரி. இதனால் இந்த வண்டியோட அந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வருங்க. இன்ஜின் ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிறது, தண்ணியாட்டம் போகிறது, இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த வண்டியில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சர்வீஸ் எல்லாம் பண்ணாமல் ஓட்டுறீங்கனாலும் ஒரு 20-30 ஹவர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறீங்கனாலும் ஸோ இது வந்து உங்களுக்கு அதை வந்து ஈக்குவல் பண்ணி கொடுங்க. ஒரு நியூ டெக்னாலஜி கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க இந்த வண்டியில். அடுத்து ஃப்ரண்ட் ஆக்சியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான சாஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொந்து பைப்லாம் கிடையாது. ஸோ ஒரு 50 HPக்கு நல்ல ஒரு ஹெவியான ஃப்ரண்ட் ஆக்சியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டியூல் ஆக்டிங் பம்ப் வந்து கிடைக்குது. ஸோ இதனால் நல்லா வந்து எஃபிஷியண்டாக திரும்ப லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்காது. ஸோ நல்லா ஹெவியாக வந்து திரும்பும். ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து ஹெவி பம்பர் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இன்ஜினுக்கு மேலே வந்து ஸோ இந்த இடத்துல அப்படியே கீழே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 லிட்டர் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 60 லிட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஜின் கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது மட்டை அடிக்குதுனாலும் ஸோ இல்லை இன்ஜினோட ஹீட் வந்து உங்கள் காலுக்கு வந்து வராத மாதிரி நல்லா வந்து ப்ரொடக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 7.5, பேக்கில் வந்து 16. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 450 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த மர்காடுக்கு உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூ டிசைனாக இருக்குது. ஸோ எல்இடியில் கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ரப்பர் டிசைனில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பெரிய வண்டியாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரேர் அந்த ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஊக்பட்டு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு ஹெவியான ஊக்பட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதில் பாராட்டலாம். பம்பர் தான் கொடுக்கல, ஊக்பட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த நார்மல் ஆக்சில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த வண்டியில் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு பிளானட்டரி ஆக்சில் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஆக்சிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாடி பில்டருக்கு ஒரு குட்டியான கோழிக்கால் வச்ச மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் வந்து இருக்குது. பிளானட்டரி ஆக்சில் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின்லாம் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினும் வந்துடும், அந்த பார்ஸ் டைப்பும் வந்துடும். ஸோ இந்த ஹிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வண்டியோட அந்த ஹிச் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து இதில் குறையே சொல்ல முடியாது. அடுத்து 2-வே வால்வ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எம்பி ஃப்ளோலாம் மாட்டுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சென்சிங் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹோலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பழைய மகேந்திராலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொட்டோவேட்டர்லாம் மாட்டுறீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு பெட்டு போட்டு அதில் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராலியோட இந்த வயரிங் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிச் ஒர்க்லாம் நல்லா ஹெவியாகவே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மாடல் அண்ட் இயர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு SFC அண்ட் PTOHPலாம் வந்து வரும். ஸோ PTOHP பார்த்தீங்கன்னா 32ன்னு கொடுத்துருக்கிறது, PTOHP கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1.36 வந்துட்டு நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா இதோட PTOHP வந்து வந்துடும். ஸோ ஒரு 44 HP கிட்ட இந்த வண்டியோட PTOHP வந்து இருக்குது. 44 to 45 HP கிட்ட இருக்குது. ஸோ SFC வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 265 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MF-ஓட 7245 ஈக்குவலான ஒரு SFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டிக்கு மேலே ஏறி ஸோ இந்த வண்டியோட கன்சோல் எப்படி இருக்குது, கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உட்காரதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பீஸ் ஃபுட் ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டபுளாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டபுளாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல தாராளமாக உட்காந்து வந்து இந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த வண்டியோட மர்காட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கைப்பிடிச்சி ஏறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் செக்ஷன் வந்து இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த மர்காடுக்கு வந்து பீஸ் போடுற வேலையெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா மர்காடே ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே ஏறி இந்த சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ 50 HPயில் நல்லா பெரிய சீட்டை தான் கொடுக்குறாங்க எல்லா மாடலுமே. ஸோ சின்னதாக கொடுத்துருந்தா தான் குறை. ஸோ அடுத்து
அடுத்து இந்த கோ பேசஞ்சர் போகிறதுக்கான அந்த கார்டு வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டிக்கு எத்திச்சோடு கம்பி பாருங்களேன், சும்மா ஒரு சுண்டு விரல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதோட லுக்கும் ஆகிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதையும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய வண்டிக்கு பின்னாடி வந்து சீட்டுக்கு பின்னாடி டூல்ஸ் பொட்டி வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் நல்லா வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆப்ரேட்டர் ஸ்பேஸும் வந்து நிறையவே இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட கிளச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பென்டன் டைப் பெடல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த மெரிக்கிறதுக்கு கிளச் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து மெரிக்கலாம். ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக்குங்கிறதுனால பிரேக்கிங்கும் அந்த வண்டியில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்போக் வீல் ஸ்டேரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த எம்எஃப் மேசிவ் ஃபர்கியூசனுக்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட கீ. ஸோ இந்த கீலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மேசிவ் ஃபர்கியூசனுக்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கீ போடுறதுக்கான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபியூல் போடுறதுக்கான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கீ போட்டு இந்த ஃபியூல் டேங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 58 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கீயை போட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா அந்த 7245 மாடலில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் லைட்டாக மாடிஃபை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பேட்டரி வார்னிங்கு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டெம்பரேச்சரு, ஃபியூல் மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டருக்கான சுவிட்சஸ் வந்துட்டு ரவுண்டடாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்குமே. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில்வர் ஃபினிஷும் வருது. ஸோ இந்த இடத்துல அந்த ஆக்சிலேட்டர் இழுக்கிறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு லப்பர் ஃபினிஷ்லாம் வந்து வச்சு கொடுத்து நல்லாவே இருக்குது. இதை வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ஸோ இந்த ஹெட்லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல ரவுண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்துட்டு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை பார்த்து தான் எனக்கு தூக்குவாரி போட்டுருச்சு. ஸோ இது வந்து மொபைல் ஃபோன் ஹோல்டரு. ஸோ இதில் நீங்கள் மொபைல் ஃபோனை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து காட்டில் தான் பிடின்ட்டு விழுவும். ஸோ அந்த அளவுக்கு வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டியை கொடுத்துட்டு எம்எஃப் கம்பெனிக்காரா இதையே அவ்வளோ மோசமாக கொடுத்தேன். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வண்டி வாங்குறீங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து போட்டுறாதீங்க. ஸோ இது வந்து விழுந்து போயிடும். ஸோ இது மட்டும் வந்து இந்த வண்டியில் இப்படி டிஃபெக்டிவாக இருக்குதா இல்லை எல்லா வண்டியிலையும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வேறு யாராச்சும் சேம் மாடல் வச்சுருந்தீங்கன்னா அதிலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டர் இந்த அளவுக்கு தான் இருக்குதா அப்படிங்கிறது. இந்த கீழே ஆஃப் ஜோக்கும் கீழே 12 வோல்ட் சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மொபைல் ஃபோன்லாம் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டர் மட்டும் கொஞ்சம் கேவலமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்சன்ட்ரேட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஷிஃப்டர் கியராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஹை அப்படிங்கிற கியர் பாக்ஸ் வந்து வந்துடும். லோ ஹை மீடியம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். லோ ஹை மட்டும் தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வண்டியில் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுல்லி கான்சன்ட்ரேட் கியர் பாக்ஸ் கொடுத்ததுனால கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து வந்துடும். ஸோ பொசிஷன் லிவர் அண்ட் டிராஃப்ட் லிவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ஸோ அந்த பிடிக்கிறதுக்கான ஹேண்ட் கிரிப்பும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லுக்கும் நல்லா இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகுது. மேலே போகிறது கீழே வரதெல்லாம் நல்ல ஒரு பட்டரி ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. உழவு ஓட்டும் போது இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ பிடிஓ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 அண்ட் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கான பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார் மாதிரி தான் இந்த வண்டியோட ஹேண்ட் பிரேக் வந்து பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. லுக் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து இந்த வண்டியில் டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹெவியான வெயிட் பம்பர் வந்து கம்பெனி பிட்டிங்காக வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி வந்து மேஜராக இந்த ஹேலேஜ் ஒர்க்குக்கு தான் வாங்குவாங்க. ஹைட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டி தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு பம்பர் வந்து லிஃப்டிங் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பம்பர் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா இந்த வண்டியோட டீசல் மைலேஜ் நிறைய பேர் வந்து எம்எஃப்னா வந்து நல்லா மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ எம்எஃப்னா மைலேஜ் கொடுக்குதான். ஆனால் இந்த வண்டியில் இருக்கிறது அந்த ஈச்சரோட இன்ஜின், அந்த மேக்னா ட்ராக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஈச்சர் டிராக்டர்ஸில் வர இன்ஜின் 50-60 அந்த டிராக்டரில் வர சேம் இன்ஜின் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்கியாக இருக்குங்க, நல்லா இழுக்குங்க, அதுக்கேற்ற வந்து வேலையை வந்து செய்யும். ஆனால் மைலேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 to 5 லிட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட டீசல் வந்து போகும். ஸோ நீங்கள் லோடு வச்சு ஓட்டினீங்கன்னா அந்தளவுக்கு இந்த வண்டியோட டீசல் கன்சப்ஷன் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லா ஹெவியாக நல்லா கரும்பு ரோடெல்லாம் வச்சு அடிக்கிறீங்கனாலும் நல்லா ஹெவியான தண்ணி டேங்கர்லாம் போட்டு அடிக்கிறீங்கனாலும் இந்த வண்டி வந்து நல்லா அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ இந்த வண்டி எந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நிறைய ட்ராலி போட்டு ஓட்டுவீங்க, கரும்பு லோடெலாம் அடிப்பீங்க, ட்ராலி ஹேலேஜ் ஒர்க் அதாவது பொட்டி ஒர்க் வந்து அதிகமாக பண்ணுவீங்க, ஹெவியாக அந்த 2 யூனிட் பொட்டிலாம் போட்டு
சாண்ட் சாண்ட்லாம் ஓட்டுவீங்க, தண்ணி டேங்க் ஹெவியாக போடுவீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும். அதுவே எந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாடகைக்கு வந்து உழவு ஓட்ட போகிறீங்க. ஸோ வந்து சின்ன சின்ன வயலாக உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வண்டி கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அந்த வண்டியோட வீல் பேஸ் அதிகம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 HP வண்டி மாதிரி பெரிய வண்டியாக இருக்கும் லுக்கு. ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் சின்ன சின்ன காட்டெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி வந்து ஓட்ட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஃபார்மர்ஸு. ஸோ இந்த வண்டி வந்துட்டு நல்லா பெரிய பெரிய காடுகள்லாம் ஓட்டுறதுக்கு நல்லா வந்து இருக்குங்க. நல்லா போய் திரும்புறதுக்கு வண்டி வந்து லோடு பிடிச்சி இழுக்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பிக்கப்பும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன காடுகள்லாம் நீங்கள் வந்து வாடகைக்கு ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி அந்த மாதிரியான ஃபார்மர்ஸுக்கு மட்டும் செட் ஆகாது. ஸோ இந்த வண்டி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான வண்டி தான். ஸோ இந்த ஹெச்பி கேட்டகரியில். ஸோ அடுத்து இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் போய் எடுத்த வீடியோ கிடையாது. ஒரு ஃபார்மர் அவர் வீட்டுக்கு இந்த டிராக்டர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அங்கே போயிட்டு இந்த வண்டி வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இதனால் இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எந்த ஷோரூமில் எடுத்தங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நான் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த வண்டி வாங்கணும்னா பக்கத்தில் இருக்கிற மேசிவ் ஃபர்கியூசன் ஷோரூம் வந்துட்டு நீங்கள் அணுகி இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த வண்டி பற்றின ரிவ்யூவில் நான் ஏதாச்சும் இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோலேருந்து அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் அதை மறக்காமல் கேளுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராக்டர் அண்ட் பைக் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.